வணக்கம் dear students, so welcome back to Xylem CBSE Plus 1 and Plus 2 channel. Myself Panish, I am a chemistry faculty. இன்னைக்கு நீங்க question of the day ல பார்க்க போற question எந்த சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த செஷனை ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த செஷனுக்கான நோட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரிகிற இந்த QR ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் கொஸ்டின்ல போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நாட் டாக்ஸிக். ஆனா அதே இதுல இங்கேயும் சயனைட் இருக்கு, இங்கேயும் சயனைட் இருக்கு. ஓகே, கேசியன் இருக்கு, இது ஹைலி டாக்ஸிக். ஏன் இந்த சேஞ்சஸ்க்கான காரணம் என்ன? The reason is simple. இப்போ இந்த ரெண்டு சொல்யூஷன் தான் நீங்க எடுத்து தண்ணியில போடுறீங்க. ஓகே, இந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்து தண்ணியில போடுறீங்க. இந்த இடத்துல 4 பொட்டாசியம் அண்ட் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான் கிடைக்கும். பட் இதே இந்த இடத்துல நீங்க இதை கேசியனை நீங்க தண்ணியில போட்டா என்ன ஆகும்? K plus Cn minus அயான்ஸா பிரியும், ரைட்? ஸோ Cn minus அயான் இங்க இருந்து உங்களுக்கு ஈஸிலி அவைலபிள். ஸோ Cn minus உங்களுக்கு ஈஸியா வெளியில ரிலீஸ் ஆகுது. பட் இந்த காம்பவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு Cn minus அயான், ஓகே, சயனைட் அயான் ஃப்ரீயா வெளியில ரிலீஸ் ஆகல. இது எப்படி இருக்கு? ஒரு கோஆர்டினேஷன் என்டிட்டியா இருக்கு. ஈஸியா வெளியில வராதனால இந்த இடத்துல இந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? நான் டாக்ஸிக்கா இருக்கு. பட் கேசியன் இட்ஸ் டாக்ஸிக், ஏன்னா அங்க இருந்து சயனைட் வெளியில ரிலீஸ் ஆகுது. பட் இங்க வந்து சயனைட் ரிலீஸ் ஆகல. காரணம் என்னன்னா, அது கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள இருக்கு. இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கிற இந்த லிகேண்ட் எக்கானது கொண்டும் நீங்க சால்வெண்ட்ல போடும்போது ஒரு சொல்யூஷன்ல போடும்போது என்ன ஆகாது? டிசோசியேட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது கோல்டு குளோரைடு இருக்கு, கோல்டு டெட்ரா குளோரைடு இருக்கு, தென் கேலியம் டெட்ரா குளோரைடு இருக்கு. இந்த ரெண்டுல கோல்டு குளோரைடு எடுத்துட்டீங்கன்னா இது ஸ்கொயர் பிளைனார் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. பட் அதே இது கேலியம் எடுத்துட்டீங்கன்னா இது டெட்ராஹைட்ரல். இதுக்கான காரணம் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல கோல்டு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னா கோல்டு 3+. ஓகே, கோல்டு வந்து உங்களுக்கு 3+ல இருக்கு. அடுத்து இங்க கேலியமும் அதே 3+ தான். பட் கோல்டு 3+ இருக்குல்ல, கோல்டு 3+ல கோல்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் கோல்டோட டி ஆர்பிட்டால் நீங்க எடுக்கிறீங்க. டி ஆர்பிட்டால் எடுத்தீங்கன்னா இங்க D8 கான்ஃபிகரேஷன். ஸோ D8 கான்ஃபிகரேஷன். அண்ட் கேலியம் நீங்க எடுக்கிறீங்க, கேலியம் நீங்க எடுத்தீங்கன்னா இங்க D10 கான்ஃபிகரேஷன். இங்க டி ஆர்பிட்டால் ஃபுல்லி ஃபில்டா இருக்கு, டி ஃபுல்லி ஃபில்ட். இங்க வந்து D8 கான்ஃபிகரேஷன். இதனால தான் என்ன ஆகுது? உங்களுக்கு குளோரின் வந்து உட்காரும் போது அஃப்கோர்ஸ் இந்த 4D சீரிஸ் 5D சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான் கொடுக்கும். அப்படி ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கறனால உங்களுக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆகுது? DsP2 ஹைபிரிடைசேஷன் இந்த காம்பவுண்டுக்கு கிடைக்குது. அண்ட் கேலியம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு sp3 ஹைபிரிடைஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ தட்ஸ் வை இங்கே ஸ்கொயர் பிளைனார் அண்ட் இங்கே டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. சரிதானே? இப்போ அடுத்தது ஃபைனலாக இருக்கக்கூடிய கொஸ்டின் என்னது? IUPAC நேம் ஆஃப் திஸ் பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் என்ன இருக்கு? 3 சோடியம் இருக்கு. சோடியத்தை விட்டுருங்க, சோடியத்தை அப்படியே எழுதிக்கலாம். சோடியம், ஓகே, 3 சோடியம் இருக்கு. ஸோ சோடியம். சரி, அடுத்தது என்ன? காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள நம்ம போறோம். காம்ப்ளெக்ஸ்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் நீங்க யார் எழுதணும்? லிகாண்ட் எழுதணும். எத்தனை லிகாண்ட் இருக்கு? 6 லிகாண்ட் இருக்கு. ஸோ ட்ரை ஆல்சோ ட்ரை, இட்ஸ் நாட் ட்ரை, இட்ஸ் ஹெக்ஸா. ஓகே, சோடியம் ஹெக்ஸா நைட்ரோ. ஓகே, நைட்ரோ கரெக்டா? நைட்ரோ குரூப். NO2ங்கிறது நைட்ரோ குரூப். ஹெக்ஸா நைட்ரோ கோபால்ட். எஸ், கோபால்ட். தென் கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மறக்காம எழுதுங்க. அது போடலைன்னா உங்களுக்கு மைனஸ் மார்க் வரும். சரி, கோபால்ட் இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா 3ல இருக்கு, ரைட்? கோபால்ட் இங்க என்ன? கோபால்ட் இங்க 3-. ஸோ 3- வருதுன்னா இங்க NO2 வந்து -1 சார்ஜ். ஸோ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபால்ட்டுக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த காம்பவுண்டோட பேர் இப்படி கிடைக்கும். சரியா? ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு இதோட சொல்யூஷன் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நம்ம ஜைலத்தோடைய ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சுக்கான அட்மிஷன் ஸ்டில் ஸ்டார்டட் ஆயிருக்கு. அது என்னன்னு பாருங்க, உங்களுக்கு அப் டு 15% ஆஃபரோட இப்போ நீங்கள் இந்த பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணால் எங்களோட டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய பேட்ச் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஃபார் 2026. ஓகே, ஸோ இதுலையுமே உங்களுக்கு 30% ஆஃபர் இருக்கு. நீட் எக்ஸாமுக்கான டேட் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு இருக்கு. இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் சீரியஸாக நீட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்சஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபைனலாக நம்ம நீட் ரிப்பீட்டர்ஸோட ஆன்லைன் வெற்றி பேட்ச் இருக்குல்ல, வெற்றி பேட்ச்லையுமே உங்களுக்கு அப் டு 30% ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆஃபர் போய் உங்களுக்கு இந்த ஃபீஸில் நீங்கள் இந்த வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான், லைவ் கிளாஸஸ் இருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணுவோம், மாடல் சாம்பிள் சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இந்த பேட்சில் இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டேக் கேர் யுவர் செல்ஃப் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். See you on next class. Bye.